கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அது நடப்பதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஒன்றும் உங்களுடைய பொருளாதாரமும் இந்த வாரம் பரவாயில்ல. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் 3 கிரகம் இருக்குது. நல்ல நட்சத்திர சாரத்தில் அவங்க சஞ்சாரம் பண்ணுறாங்க. அப்படி இருந்தால் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நிறைய நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உருவாகும். நீங்களும் உங்களை புதுசாக நிறைய படிப்பீங்க. ஆன்லைன்லேயே கரஸ்லேயே நிறைய படிப்பதற்கான வாய்ப்பு, ஜூமில் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் எதிர்பாராத விதமாக இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் நேரடியான தொடர்பை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் அதிலிருந்து அவர்களால் நன்மைகள் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காலத்தில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது. இந்த புரட்டாசி மாதத்தில் ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு, சேல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் நிறைய உண்டு. குறிப்பாக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய எஜுகேஷன், குறிப்பாக அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே உங்களுக்கு இந்த வாரம் சிறப்புன்னு தான் சொல்லணும். வழக்கம் போல் கடகராசிக்கு அஷ்டம சனி இருக்கேன்னு பெருசாக ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். இந்த வாரத்தில் சனி பகவானும் உங்களுக்கு ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி எதுவும் வரணுன்னா வரும். அல்லது முன்னோருடைய சொத்து கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு இருக்குது. இது எல்லாமே எனக்கு ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி வரல, இன்சூரன்ஸ் வரல, டிவிடெண்ட் வரல, எதெல்லாம் வரலன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணிட்டு டிலே ஆகிட்டு இருந்தால் வந்துடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நன்மையாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு தேவை தைரியம், தன்னம்பிக்கை. அதை முழுசாக செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பைரவரையும் ஆஞ்சநேயரையும் பிரதானமாக தரிசனம் பண்ணுங்கள்.